அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஹஜ் யாத்திரை செல்பவர்கள் முகவர்களை சந்தித்து பயண ஏற்பாடுகளை 14ஆம் திகதிக்கு முன்னர் பூர்த்தி செய்யுங்கள். ஸ்ரீலங்கா ஹஜ் முகவர்கள் சங்க தலைவர் PM ஹரீம் வேண்டுகோள். ஹஜ் யாத்திரை செய்வதற்கு பதிவு செய்தவர்கள் எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு முன்னர் தங்களது முகவர் நிறுவனங்களுக்கு சென்று பயண ஏற்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தெரிவு செய்யப்பட்டுள்ள 92 முகவர் நிறுவனங்களை தவிர வேறு எந்த முகவர் நிறுவனத்திற்கும் தங்களின் கடவுச்சீட்டை வழங்க வேண்டாம் என்று ஹஜ் முகவர்கள் சங்க தலைவர் PM ஹரீம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஹஜ் முகவர்கள் சங்கம் நேற்று கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த வருடம் ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்வதற்கு முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தில் பதிவு செய்து கொண்டவர்கள் எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு முன்னர் தங்களது முகவர் நிறுவனங்களை நாடி பயண ஏற்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஹஜ் நடவடிக்கை தொடர்பான அனைத்து விடயங்களும் எதிர்வரும் 14ஆம் திகதிக்குள் சவுதி ஹஜ் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. அதனால் ஹஜ் யாத்திரிகள் தாமதமடையும் போது அவர்களின் பயண ஏற்பாடுகளை செய்வதில் அசௌகரியங்களும் ஏற்படும். அதே நேரம் ஹஜ் யாத்திரிகளை அழைத்து செல்ல 92 முகவர் நிறுவனங்களுக்கே முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள அனுமதி கிடைக்க பெற்றவர்கள் இந்த 92 முகவர் நிறுவனங்களில் தங்களின் விரும்பிய முகவர் நிறுவனத்திடம் மாத்திரம் தங்களின் கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வேறு எந்த முகவர் நிறுவனங்களிடமும் ஒப்படைக்க வேண்டாம். இந்த முகவர் நிறுவனங்களை முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தின் இணையதளத்தில் பார்வையிடலாம். இந்த முறை இலங்கைக்கு சவுதி அரசாங்கத்தினால் 3500 ஹஜ் கோட்டா கிடைக்க பெற்றுள்ளது. ஹஜ் கடமைகளுக்கு செல்வதற்காக இதுவரை 4200 பேர் பதிவு செய்துள்ளனர் என்றாலும் அவர்களில் 2000 பேரே 5000 ரூபாய் செலுத்தி பதிவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். முன்னுரிமை அடிப்படையில் ஏனைய 1500 பேருக்கு 2 தினங்களில் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் விரைவாக பதிவை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஏனையவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும். அதே நேரம் இந்த முறை ஹஜ் கடமைக்காக ஆக குறைந்த கட்டணமாக 22 லட்சம் ரூபாய் அறவிடப்படும் என்றாலும் முகவர் நிறுவனங்களின் சேவையின் அடிப்படையில் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படலாம். ஹஜ் கடமைக்கு செல்பவர்கள் தங்கள் முகவர் நிறுவனங்களின் சேவைகள் தொடர்பில் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்யும் போது இந்த விடயங்கள் தொடர்பில் நன்கு வாசித்து பார்த்து ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.